மாண்புமிகு தமிழக முதல்வர், நிரந்தர முதல்வர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைமை மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக வெற்றி சின்னம் உதயசீரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக அண்ணன் அவர்களை சந்தித்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்தேன். நாளைக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்கு தளபதியோட தலைமையில். அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு நேரடியாக நான் சிவகங்கை தொகுதிக்கு போய் வாக்கு சேகரிக்க போகிறோம். 234 தொகுதிகளிலும் இந்த நல்லாட்சி, இந்த 5 ஆண்டு காலங்கள் நடந்த நல்லாட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்ற மனநிலையில் தான் தமிழக மக்களுடைய மனநிலை உறுதியாக இருக்கிறது. அந்த நிலையில் நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த மகத்துவமான திட்டங்களை நிறைவு கூறும் வகையிலும் அந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் தமிழக மக்கள் வாக்களித்து 234 தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகளை பெற்று அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று முழுமையாக நான் நம்புகிறேன். நன்றி. நிச்சயமாக இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பவள விழா கொண்ட ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியினுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளையும் நாம் நல்ல இளைஞர்களை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உணர்வுள்ளவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தலைவர் இந்த முடிவு எடுத்திருப்பார். தளபதி அவர்கள் சமீபத்தில் இந்த கடந்த ஆண்டுகளில் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் செய்த திட்டங்கள், கலைஞர் காப்பீட்டு திட்டங்கள், கலைஞருடைய உதவி திட்டம், அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கான அந்த ஊக்கத்தொகை, அடுத்து இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையில் செய்யப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்புகள், இது போன்ற அதே மாதிரி காலை உணவு திட்டம், இதெல்லாம் இலவச பஸ் வசதிகள் கொண்ட மகளிருக்கான திட்டம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இவரை மிகைப்படுத்தி நம்ம சொல்லல. அவர் இந்த மக்களுக்காக செய்த நல்ல திட்டங்களை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலே போதும். உதயசூரியன் சின்னத்தில் தளபதியாருடைய கடந்த ஆண்டுகள் அவர் செய்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கலாம் தான். என்னம்மா? ஆமா ஆமா, அது நிச்சயமாக அவங்க ஒரு கட்சியை சார்ந்து அந்த கட்சிக்காக பல ஆண்டுகள் தியாகம் பண்ணி அவங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி கட்சியாக நான் மொத்தம் ஒரு விருப்ப தொகுதி ஒரு 5 தொகுதிகள் கொடுத்திருந்தேன். அந்த 5 தொகுதியில் ஒரு தொகுதியைத்தான் தலைமையை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ஒரு முடிவெடுத்து அறிவிச்சிருக்காங்க. இது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பதவியில் போட்டியிடணுங்கிற ஆர்வத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். பட் என்னை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. நான் இருக்கிறேன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அந்த சிவகங்கை மக்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர். நான் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவன். அந்த மக்கள்கிட்ட எந்த பாகுபாடும் என்கிட்ட இருக்காது. ஏழை எளிய மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் செய்யக்கூடிய பல அற்புதமான திட்டங்களை அந்த பகுதி மக்களுக்கு கொண்டே சேர்க்கிறதுல நான் முதன்மையா இருப்பேன். ஆகவே இந்த வாய்ப்பை எனக்கு தலைமை கொடுத்திருக்கு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கட்சிக்கும் தலைவருக்கும் மிக மிக நெருக்கமாக உண்மையாக இருப்பார்கள் நான் முழுமையா நம்புறேன். அதே மாதிரி தலைவர் அவர்கள் கடந்த முறை அறிவிச்சது மாதிரி கூட்டணி வேட்பாளராக இருந்தாலும் அவர்களுடைய கட்சி சார்ந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்களை அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து நான் தான் அங்கே வேட்பாளர், நான் தான் 234 தொகுதிக்கும் தளபதி தான் வேட்பாளர் என்று சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருமே என்னை உணர்ந்து, என்னை புரிந்து எனக்கு உறுதுணையா இருப்பாங்க நான் முழுமையா நம்புறேன். இந்த கூட்டணி விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஏன்னா நிச்சயமாக இந்த கூட்டணியில் என்ன குறை சொல்றாரு அவரு? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது நியாயமா என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குகளை திட்டமிட்டு அவர் 2 தொகுதியில் போய் போட்டிடுறாரு. அதே மாதிரி இப்ப அவருடைய பெயர் ஜோசப் விஜய்னு இதுல போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு விஜய்னு தான் தெரியும். இன்னைக்கு தான் அவர் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சமீபமாக ஒரு வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் சந்திரசேகர் இயக்குனர் தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. தாய் மதத்துக்கு திரும்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் டீப்பெல்லாம் உள்ள போகலாம். பட் நீங்க ஒரு கட்சி தலைவர், அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க பேசணுங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள்.
சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் அவளை ஈஸியெல்லாம் கவரெல்லாம் முடியாது. இல்ல அவங்க நோக்கம் அப்படி இருக்கலாம், அப்படி அவங்களுக்கு நோக்கம் இருக்கலாம். பட் இருந்தாலும் வாக்கு அதுவும் மக்களுக்காக நீங்க போய் வேலை செஞ்சிருக்கணும். அந்த மக்களுக்காக என்னைக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கணும். முதல்ல நீங்க என்னைக்காவது ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிருக்கீங்களா? இத்தனை காலங்கள் சினிமாவில் இருந்தீங்கல்ல, இன்னைக்கு தன்னை கிறிஸ்துவர்னு அடையாளப்படுத்திக்கிற நீங்க இதுவரைக்கும் என்னைக்காவது உங்க வாழ்நாளில் ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாழ்த்தோ இல்ல அந்த மக்களோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியோ ஏதாவது நீங்க நடத்திருக்கீங்களா? எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. அதனால இது மக்களுக்கான அரசியல். மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது மக்களோட மக்களாக நின்று போராடக்கூடியவர்களுக்கு தான் மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி தொடரும் தொடரும் தொடரும். இதற்கு முக்குளத்தோர் புலிப்படை உறுதுணையாக இருக்கும். ஆமா இல்லங்க, இப்போ புதுசா நிறைய கட்சிகள் இருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சில பேர் வாக்கு போடத்தான் செய்வாங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஜாதி பின்புலம், மத பின்புலம் இப்படிலாம் வச்சுதான் வாக்குகள் போடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன வாக்கு வாங்கினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மதசார்பற்ற கூட்டணியுடைய வெற்றிகள் பாதிக்கப்படாது அப்படிங்கறத நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். பண்ணிடுவோம், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, பண்ணிடுவோம்.